இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நடைபெற்றது. இந்த போட்டி இந்தியாவுக்கு சாதகமா அமையுமான்னு பார்த்தா 1% மட்டும்தான், அதுவும் டிரா மட்டும்தான் ஆகுன்ற ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் இருந்தது. 99% இங்கிலாந்து வெற்றி பெறுவார்கள் என்ற திமிருடனே அனைத்து பவுலர்களும், ஏன் இங்கிலாந்தினுடைய அத்தனை வீரர்களுமே சுற்றி வந்தார்கள். ஆனா இந்த இடத்துல நடைபெற்றது 4 வீரர்கள் இணைந்து ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியினுடைய திமிர்களையும் அடக்கிவிட்டார்கள் தான் சொல்ல முடியும். அதுலயும் குறிப்பா ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் முழு நேர பேட்ஸ்மேனாக இல்லை. ஏன்னா இவங்க தொடக்கத்தில் ஆடினவங்க கிடையாது. 5வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல 200 ரன்னுக்கு மேல அடிச்சு இங்கிலாந்திய கதிகலங்க வச்சாங்க. ஏன் 1 மணி நேரம் இருக்கும் பொழுது நாம டிரா செஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸையே இது பேஸ்பால் கிடையாது பிக் பால்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிற வகையில அவங்களையே மாற்ற வைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும். ஏண்டா இந்த மாதிரி போய் கேட்டாங்கன்னா இவங்க 2 பேருமே 85-90 அடிக்க வேண்டிய சூழ்நிலையில தான், அதாவது அந்த நேரத்துல சதம் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் போயிட்டு இந்த மேட்சை நம்ம டிரா பண்ணிக்கலாமா? இதனுடைய விதி, ஐசிசி விதி என்ன சொல்லுதுன்னா 2 டீமுமே அதாவது 1 மணி நேரம் தான் இருக்குதுன்னா அந்த நேரத்துல டிரா ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தா பென் ஸ்டோக்ஸும் சரி இன்னொரு பக்கம் கில்லும் சரி டைரக்டா அவங்க ஒருத்தர் மாற்றி கேட்டுக்கிட்டு நாம டிரா பண்ணிக்கலான்ற ஒரு முடிவை எடுக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அந்த மாதிரியான முடிவுகளை சதம் அடிக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் கேட்கணும்ன்றதான் எல்லாருடைய கொஸ்டினாவும் இருக்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, 2 நாள் போராடி ஆடி இருக்கிறாங்க. இந்த 2 நாள் போராடி ஆடியதுல அவங்களுடைய ஊதியமா என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? 2 பேருக்குமே சதம் கிடைச்சிருக்கு. அதுவும் வாஷிங்டன் சுந்தர் முதன்முறையாக மெய்டன் செஞ்சுரி அடிக்கிறாரு. அவருக்கு ஆசை இருக்காதா? இதுக்குதான் பென் ஸ்டோக்ஸ் உடனே கோபப்பட்டு கடைசி நேரத்துல கை குலுக்காம கூட யாருக்கிட்ட, ஜடேஜா கிட்ட கை குலுக்காம கூட வெளியே போயிருந்தாரு. இந்த மாதிரி கை குலுக்காம வெளியே போற அளவுக்கு நீங்க என்ன உத்தமமா நடந்துக்கிட்டீங்க? ஒரு பக்கம் இங்கிலாந்துல ஜென்டில்மேன் கேம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்துச்சானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னொரு பக்கம் தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க, ஏன்னா நாங்க தான் இங்கிலாந்துல கிரிக்கெட்டையே கண்டுபிடிச்சவங்க, அதற்கு மாறாக நாங்க எதையுமே செய்ய மாட்டோம்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு கார்ஸ் அவர்கள் பந்து வீசும்போது 5வது நாள்ல பந்து வீசும்போது பந்து வீசிட்டு பால காலால தடுக்கிறது வழக்கம் தான். காலால தடுத்துட்டு ஒரு பக்கம் அந்த ஸ்பைக் ஷூ மூலமா ஏறி நின்னாரு. அதாவது பந்தை சேதப்படுத்திட்டு ரிவர்ஸ் ஸ்விங் செய்யலாம்ல, அதற்கேற்றவாறு நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் 28 ஓவர் இன்றைய நாள், அதாவது 5வது நாள்ல முடிகிற நேரத்துல ரூட் அவர்களும் ஜாக் கிராலி அவர்களும் 2 பேருமே சேர்ந்து பிச்ல ஒரு சொரசொரப்பான ஒரு பகுதி இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ச்சியா அந்த இடத்துலயே பந்தை பிச் பண்ணி த்ரோ பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னும் சொரசொரப்பா மாறுச்சுன்னா ரிவர்ஸ் ஸ்விங் ஈஸியா ஆகும். நாம இந்த ஜடேஜாவோ இல்ல வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டுடைய 2 பேர்ல யாரோ ஒரு விக்கெட்டை நம்ம எடுக்கலான்ற ஒரு முயற்சியில இவங்க இறக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க மண்ணிலேயே, அதாவது சொந்த மண்ணிலேயே சூனியம் வச்சுக்கிட்டாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து வீரர்கள் மட்டும்தான். அவங்க ரசிகர்கள் ஜென்டில்மேன் தான். உண்மையாகவே எதிரணியினர் சதம் அடித்தால் கூட அந்த நேரத்துல கை தட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு மனம் இருக்கும். அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட வீரர்களான்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் பென் ஸ்டோக்ஸினுடைய நடத்தை இருந்தது. பென் ஸ்டோக்ஸ் ஹீரோவாக பார்க்கப்பட்டார். என்னடா இவன் 5 விக்கெட்டை எடுத்து 72 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு சதமும் அடிச்சு 141 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட 669 ரன்னை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்துக்கு அடிச்சு கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய ஹீரோலாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆதங்கப்பட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல நடந்துகிட்ட விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப அவலமாக இருந்தது, கேவலமாக இருந்தது. இதைதான் அஸ்வின் அவர்கள் கூட சொல்லி இருந்தாரு. இவங்க 2 பேரும் சதம் அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் 2 நாளா விளையாடிட்டு வராங்க. அவ்வளோ ஈஸியா எளிமையா நீங்க சொன்ன உடனே விட்டு கொடுத்துட்டு போற அளவுக்கு நீங்க அந்த மாதிரி இருந்தீங்களா? போயிட்டு நீங்க ஹாரி புரூக் ஓவர்ல தான் சதம் அடிக்கணுமான்னு சொல்லிட்டு ஜாக் கிராலி அவர்கள் கேட்டிருக்காரு. ஜாக் கிராலியை பார்த்து அஸ்வின் என்ன கேட்டிருக்காருன்னா, 4 டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்கிற, இது வரைக்கும் 1 சதமாவது அடிச்சியா? மெய்டன் செஞ்சுரி இங்கிலாந்துக்கு எதிராக 2வது செஞ்சுரி ஜடேஜா அவர்கள், மெய்டன் செஞ்சுரி வாஷிங்டன் சுந்தர் அவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க 2 நாள் தொடர்ந்து பேட்டிங் விளையாடி இருக்கிறாங்க இந்திய அணி. அவங்களுக்கான ஊதியம் சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த சதம் மட்டும்தான். இந்த சதத்தோட அவங்க சந்தோஷமா போட்டோமே, அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இன்னொரு தரப்பினர் இங்கிலாந்து ரசிகர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் 5வது டெஸ்டுக்கும் 4வது டெஸ்டுக்கும் 3 நாள் மட்டும்தான் கேப் இருக்குது. ஆகையான காரணத்தினால இங்கிலாந்தினுடைய பவுலர்களை காப்பாற்றும் விதமாக தான் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இந்த இடத்துல நம்ம டிரா பண்ணிக்கலாம் மேட்சை, அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்ல. 1 மணி நேரம் இருக்கும்போது ஓய்வு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தானே. எங்க பவுலரும் அந்த இடத்துல ஆதங்கப்பட மாட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட மாட்டாங்க, பெயின் இருக்காது. நெக்ஸ்ட் 3 டேஸ்ல எங்களுக்கு மேட்ச் இருக்கிறதுனால நாங்க இன்னும் கொஞ்சம் அனுபவிப்போம். ஏன்னா கொஞ்சம் பயிற்சி எடுக்கக்கூடிய நேரம் இருக்கும், ரெஸ்டும் எடுக்கணும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு நீங்க டிரா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னக்கூடிய ஆளு கடைசி நேரத்துல கொடுக்கலன்னா உடனே போயிட்டு ஹாரி புரூக் ஓவர்ல தான் அடிக்கணுமா? இதை சொல்லாம நீங்க அந்த நேரத்துல ஹாரி புரூக் கிட்டையும் பென் டக்கெட் கிட்டையும் போயிட்டு ஓவர் கொடுத்து நீங்க போட்டு
ஜடேஜாவோ வாஷிங்டன் சுந்தரோ சதம் அடிச்சிருந்தா எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருப்பாங்களே, யாரும் எந்த குறையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களுடைய ஓவர்லாம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, அவங்க கிட்ட தெம்பு இல்லை. இப்ப மட்டும் என்ன, உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்ச்சருக்கும் தெம்பு கிடையாது, ஸ்டோக்ஸுக்கும் தெம்பு கிடையாது, கார்ஸுக்கும் தெம்பு கிடையாது, டாசனுக்கும் தெம்பு கிடையாது. ஏன்னா மொத்த பேருமே ஓவரை வீசிட்டாங்க. எல்லாருடைய ஓவரையும் பதம் பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல அடிச்சு ஆடுறது கிடையாது, ஸ்டோக் வச்சு டிஃபெண்ட் பண்ணி ஒரு பக்கம் சிலுக்க வச்சுட்டாங்க இங்கிலாந்து ரசிகர்களையும் இங்கிலாந்து வீரர்களையும். ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் 5வது விக்கெட். இத்தனைக்கு இவங்க பியூர் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது, ஆல்ரவுண்டர். நினைச்சிருந்தா ஏடா கூடமா ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போயிருக்கலாம். இதுல முற்றிலுமா நாம கவனிக்க வேண்டியது வாஷிங்டன் சுந்தர் தான். இந்த இடத்துல அஸ்வின் இல்லாத நிலைய வாஷிங்டன் சுந்தர் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. போலிங் போட்டா 4 விக்கெட் எடுத்து 22 ரன்னை விட்டு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பேட்டிங்ல ஜடேஜாவுக்கு முந்தைய ஆளாவே வந்து, ஏன்னா ரிஷப் பண்ட் வேற இல்ல, எப்படிடா அந்த மேட்சை காப்பாற்ற போறாங்க, இவர் வேற அதிரடி ஆடக்கூடியவர், இவர் இருந்தா கொஞ்சம் பயம் இருக்கும் நினைச்சிருந்தா இந்த இடத்துல KL ராகுலும் இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லும் 188 ரன் அடிச்சாங்க. முதல் நாள் முடிவுல 174 மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. 2வது நாள் ஸ்டோக்ஸ் வீச வந்தாரு. ஏன்னா 4வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டதுனால அவரால் ஓவர் வீச முடியல. 5வது நாள் தொடக்கத்திலேயே பந்த கையில் எடுத்து KL ராகுல் லோ பவுன்ஸ் எழுப்பி அவருடைய விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் கில்லோடைய விக்கெட்டும் போயிடுச்சு, சதம் அடிச்சு அவரும் காலி ஆகிட்டாரு. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் தாண்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இங்கிலாந்து வீரர்கள். அதுக்கப்புறம் அவங்களும் விக்கெட் எடுக்க எவ்வளவோ முற்பட்டார்கள். இந்த 5 போலரும் சேர்ந்து எவ்வளவோ போராடினாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. இதுல குறிப்பா கவாஸ்கர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, ரிஷப் பண்ட் அடிபட்ட போது திரும்ப பேட்டிங் வந்தார், நீங்க என்ன செஞ்சீங்க, திரும்ப பந்து எடுத்துட்டு போயிட்டு அவர் காலுக்கே தான் போட்டீங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். திருப்பி இந்திய ஆட்கள் என்ன பண்ணிருக்கணும்னா மீதம் இருக்கக்கூடிய 15 ஓவர் கம்ப்ளீட்டா ஆடி இருக்கணும்னு சொல்லிட்டு கவாஸ்கரும் சொல்லியிருக்காரு, அஸ்வின் அவர்களும் சொல்லியிருக்காரு. இதற்கான காரணம் என்னன்னா, நீ வந்து இந்த ஒரு கேமா பாத்தியா, ரிஷப் பண்ட்டுக்கு அடிபட்டு இருக்கு, வேணுன்ட்டே அவன் காலை உடைச்சு அடுத்த மேட்ச்ல விளையாடக்கூடாதுன்னு முடிவுல தானே நீ இருக்க. அப்போ உன் பவுலர்ஸை நான் வந்து ஏன் சேதப்படுத்த கூடாது, மறுபடியும் திரும்ப வீச வச்சு உன்னை டயர்ட் ஆக்கி ஒரு பக்கம் கேமையை ஸ்பாயில் பண்ணி அடுத்த மேட்ச்ல விளையாடாத மாதிரி பண்ணிருக்கலாம்ல, அதை நாங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவாஸ்கர் அவர்கள் இவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறார். பென் ஸ்டோக்ஸ் ஒரு கெட்ட பையன், மஞ்சரேக்கர் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு, ஹீரோவாக இவ்வளவு நாள் பார்த்திருந்தோம், ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேவலமான விஷயங்கள்லாம் இங்கிலாந்து வீரர்கள் செய்யறாங்க. அதுவும் பென் ஸ்டோக்ஸ் தலைமையில நடக்கிறதா ரொம்ப அவலமாக இருக்கிறது. கை குலுக்காம வெளியே போறது, ஒரு பக்கம் நீ வந்து ஹாரி ப்ரூக் ஓவர்ல தான் சதம் அடிக்கணுமான்னு கேட்கறது, நம்பர்ஸ்க்காக விளையாடுறியா, உன்னுடைய சொந்த சாதனைக்காக விளையாடுறியான்னு ஜாக் கிராலி கேட்டது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ். ஒரு கேம ப்ராப்பரா விளையாடாம ஒரு ஜென்டில்மேன் கேம் நீங்க தான் இந்த கிரிக்கெட்டையே கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் கடைசி வரைக்கும் பந்து வீசி இருக்கணும். அது ஆர்ச்சர் வீசி இருந்தா என்ன, ஜாக் கிராலி வீசி இருந்தாருன்னா, ஹாரி ப்ரூக் வீசி இருந்தா, யார் வீசினா என்ன, முறையா நீ கிரிக்கெட் விளையாடுறியா, அதை விளையாடிட்டு கம்ப்ளீட்டா ஜென்யூனா வெளியே போயிருக்கணும் கை குலுக்கிட்டு. ஆனா இந்த நேரத்துல அவர்கிட்ட சொல்லிட்டு நீ போயிட்டு ஹாரி ப்ரூக் ஓவர்ல தான் நீ போயிட்டு செஞ்சுரி அடிக்கணுமா, பென் டக்கட் ஓவர்ல தான் செஞ்சுரி அடிக்கணுமான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அவலம். சொல்லாம உங்களுடைய வீரர்கள் டயர்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ பந்து வீசியிருந்தா கூட எல்லாருக்குமே மனம் நிறைவா இருந்திருக்கும். 4 விக்கெட்டுக்கு 425 ரன், ஒண்ணுமே பண்ண முடியாது. 15 ஓவர், அதாவது வாஷிங்டன் சுந்தர் சதம் அடிச்சதும் இன்னொரு பக்கம் ஜடேஜா அவர்கள் சதம் அடிச்சதுமே இந்த மேட்சை டிரா பண்ணிக்கிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்படி இருந்தும் இந்த இடத்துல உத்வேகம் கிடைத்திருக்கிறது, நம்பிக்கை கிடைத்திருக்கிறது இந்திய அணிக்கு. ஏன்னா ஜெயிக்கல, இருந்தாலும் தோற்க வேண்டிய மேட்ச் இது 90%. அந்த மேட்சையே கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் அது பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். கவாஸ்கர் அவர்கள் கூட அதான் சொல்லியிருப்பாரு, ரொம்ப பெருமையா இருக்குது இவங்களை நினைச்சா. 4 பேர் 425 ரன், அதுலயும் அந்த 5வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் யாராலையுமே மறக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த பார்ட்னர்ஷிப்பால தான் இன்னைக்கு வெற்றி நிறைவேறி இருக்கிறது. அதுல 137 மட்டும் தான் அடிக்கணும் 5வது நாள் ஆட்டத்துல. அந்த நேரத்துல KL ராகுலும் கில்லும் வெளியே போயிட்டாங்க, அவுட் ஆயிட்டு. சோ இருக்கக்கூடிய வீரர்கள்ல ஒருத்தர் அவுட் ஆயிருந்தா கூட கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாங்க இந்திய ஆட்கள், உற்சாகம் அடைந்திருப்பார்கள் இங்கிலாந்து வீரர்கள். தற்பொழுது இந்திய அணி 1-2 என்ற கணக்குல பின்னிலையில தான் இருக்குது. ஆனா இந்த மேட்ச் டிரா ஆனது ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். ஆகையினால 5வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த சீரீஸை நாம ஈக்குவல் பண்ணணும்னா, இதை ஈக்குவல் பண்ணாதான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல கூட நாம ஃபைனல் போறதுக்கான ஒரு தகுதி நிலையே அமையும். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா கடைசி போட்டி 5வது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்தை எளிதாக வீழ்த்தாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை முழுமையா தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.